ஹலோ ஹாய். என்ன பார்த்தீங்களா டார்ச் லைட்டு? இப்போ எதுக்கு தெரியுமா குடம் எல்லாம் வச்சிருக்கிறோம்? ஏன் இல்லாதான் காட்ட மணி என்னாச்சு பாருங்க. இது என்ன பார்த்தீங்களா? நண்டு. நைட்டு வந்து நண்டு வேட்டைக்கு போயிட்டு வரோம். சரியா? சும்மா இருடா. நண்டு வேட்டைக்கு வந்து ஆளை பாருங்க. ஹாய் சொல்லுடா. ஹாய் சொல்லு. ஹாய். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு விஷயங்க. என்ன விஷயம்னா, நண்டு பிடிக்க போனேங்க. நண்டு வேட்டைக்கு போகிறோம். என்னடா என்னை பார்த்தா நண்டு வேட்டைக்கு போகிற மாதிரி தெரிலல. போனேன். நண்டு நாங்கள் பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க பிள்ளைங்க, நான் எத்தனை மணிக்கு போனோம் தெரியுமா? நைட்டு 12 மணிக்கு போனோம். நைட்டு 12 மணிக்கு போயிட்டு போகிற வழியில் ஒரு டீ, ஒரு பிஸ்கட்டு எல்லாம் கடையில் சாப்பிட்டுட்டு, டீ கடையில் சாப்பிட்டு நாங்கள் மொத்தம் 8 பேர், 2 வீட்டுக்காரலுமா சேர்த்து 8 பேர். சரியா? அவங்க வீட்டில் 3, 2, 5 பேர், எங்கள் வீட்டில் 3 பேர், 8 பேராக போனோம். போயிட்டு நாங்கள் வந்து டார்ச் லைட் ஒன்றும் நேற்றைக்கு ரொம்ப நாளாக ஆசை, நண்டு பிடிக்க போனோன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா சின்ன வயசில் வயல் நண்டு பிடிச்சி அந்த ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி எனக்கு நண்டு பிடிக்க ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த இப்போ புது வீடு வந்திருக்கேன்ல, அந்த வீட்டில் பக்கத்தில் சொல்லுவாங்க நண்டு பிடிச்சி சாப்பிட்டா நல்லது அப்படின்னுலாம் சொல்லு. அப்போ எனக்கு அதை கேட்ச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நண்டு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், நண்டு பிடிக்க போமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களும் ஓகே சொன்னாங்க. ஆனால் டார்ச் லைட் வேணும் அப்படின்னாங்க. உடனே போய் ஒரு டார்ச் லைட்டை வாங்கி, எனக்கு டார்ச் லைட் இல்லை சரியா, போய் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு கிளம்புனோம். 12 மணிக்குன்னா நான் ஈவினிங்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி நண்டு பிடிக்க போகணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. என்னென்னா, வறுத்து அதை பொடிச்சு பேக்கெட்டு போடுறது வரைக்கும் வேலை இருந்தனால அது முடிச்சுட்டு திரும்ப சூப்பர் மார்க்கெட்டை அங்கே கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரப்போ 10:30 ஆகிடுச்சு. இங்கே யாரும் தூங்கலை, உட்காந்துட்ருக்காங்க. என்னன்னு கேட்டால், நீங்கள் தானே நண்டு பிடிக்க போகலான்னு சொன்னீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லான சார்ஜரையும் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எங்களாலெல்லாம் அங்கே வரைக்கும் வர முடியாது, வேணா ஆட்டோவை எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் வந்து நீங்கள் போயிட்டு வாங்கண்ணா. அப்போ நாங்கள் 2 வீட்டுக்காரலும் அந்த ஆட்டோலேயே போயிட்டோம். ஆட்டோவில் போயிட்டு நண்டு பிடிக்க போனால் எல்லாம் சின்ன 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 நண்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சைடு போங்க, பெரிய பெரிய நண்டாக இருக்குது அப்படின்னு. மழை டைம் அந்த ஏரியாவில் வந்து நண்டு நிறைய வெளியே வரும். சரியா? சரி போங்க அப்படின்ட்டு பார்த்தா அங்கே எப்படி தெரியுமா இருக்குது நண்டு? என்னை பார் யோகம் வருங்கிற மாதிரி 2 கொடுக்கு அப்படி விரிச்சுக்கிட்டு ரோடை பார்த்து அப்படியே நிற்கிது. அதனால சரிதான் போய் பிடிக்க போனால் யாரும் 8 பேரில் யாருமே நண்டு பிடிக்கலைங்க. அப்படியே அப்படி பார்த்துட்டு நண்டு நண்டு நண்டுன்னு பார்த்து நிற்கிறாங்களே தவிர பிடிக்கவே இல்லை. எனக்கு சின்ன வயசில் நண்டு பிடிச்ச ஞாபகம் வந்துச்சு, வயல் நண்டு பிடிச்ச ஞாபகம் வந்து. ஒவ்வொரு கொடுக்கையும் பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சா, அதனால் பயந்துக்கிட்டு யாரும், நான் ஓடி போனேன், செருப்பால் அதை மேலே மிதிச்சுக்கிட்டு அப்படியே கொடுக்கையை பிடிச்சி அப்படியே குடத்துல தூக்கி போட்டு நண்டு பிடிச்சிட்டு நேற்றைக்கு நிறைய நண்டுங்க. அந்த வீடியோ இப்போ பாருங்களேன். நேற்றைக்கு ரொம்ப எடுக்கலை, நண்டு பிடிக்கிற நேரம் உள்ள வீடியோலாம் எடுக்கலை. சுமாராக சிம்பிளாக நண்டு பிடிச்சிட்டு வரப்போ, ஏன்னா நண்டு பிடிக்க போகிற இடத்துல வீடியோ எடுக்க முடியாது, இருட்டாக இருக்குது. சரியா? அடுத்து நண்டு பிடிச்சிட்டு வரப்போ ஒரு வீடியோ எடுத்தேன், வந்ததுக்கப்புறம் அதை கொட்டுறப்போ ஒரு வீடியோ எடுத்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப சில பேர் நினைக்கலாம், என்ன இவங்க வந்து திடீர்னு பார்த்தா நண்டுலாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு. இல்லைங்க, நம்ம என்னன்னா வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்ச நாள் தாங்க. நமக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே போய் யோசிச்சு பாரு. சரியா? பழைய ஞாபகங்களாக நினச்சி பாருங்களேன். நமக்கு வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி நம்ம இப்போ வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம என்ன சாதித்தோம்? ஒன்றுமே சாதிக்கலை. ஏதோ பொங்குனோம், சாப்பிட்டோம், ஏதோ பிள்ளைங்கள படிக்க வச்சோம், வீட்டில் கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம கஷ்டத்துலேயும் பங்கெடுத்து ஏதோ அப்படி போயிட்டோம், அப்படி தானே. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா,
நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கணும். அவர் தந்த இந்த இதயம், அவர் தந்த இந்த மனசு, மைண்டு எல்லாமே உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த பிரபஞ்சம் நமக்காக கூடவே படைச்சி விட்டுருக்கு. அப்போ அது அவ்வளோத்தையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ அதை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா அதில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வரும் இல்லையா? பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே இல்லை, எனக்கும் தான் இருக்குது. அதை நான் பிரச்சனையாக நினச்சாதான் அது பிரச்சனை. ஆனால் நம்ம பிரபஞ்சத்திட்ட அதை ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதை தான் பண்ணணும். அதுதான் நான் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன், சினிமாவுக்கு போவேன், பீச்சில் நிற்கிற மாதிரி போடுவேன். இதெல்லாம் எப்போ பண்ணுவேன் தெரியுமா? அதையும் சொல்கிறேன். எப்போ பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப கோவமாக இருக்கேன், எனக்கு என்ன அறியாமலே கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் ஏதாவது ஒன்று வந்துன்னா பிரச்சனைகள் யார்ட்டையா பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும்ல, அந்த கோவத்தை நான் என்ன பண்ணுவேன்னா சாப்பாட்டில் தீர்த்துப்பேன். எனக்கு என்ன பண்ணுவேன்னா உடனே போயிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு மீனை வாங்கிடுவோம்டா. மீனை வாங்கி விதமாக வாங்கி சமைச்சிருவோம். இறால், நண்டு அது அப்படின்னு நினைப்பேன். இல்லையா சமைக்க முடியலையா என்ன பண்ணுவேன், நேராக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தீப்பேன். நல்லனா ஆர்டர் பண்ணி அப்படியே எல்லாம் மொத்தமாக சாப்பிடல, எப்படியோ எனக்கு சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும் அப்படிங்கிட்டு சாப்பிட்டு தீப்பேன். அது கோவத்தின் உச்சி. சரியா? ரொம்ப இதாக பண்ணுறேன் நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா அது கோவத்தினால. என்னையை கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. பட் அது சாப்பிட்டுட்டு நான் செம்மையாக தூங்கிட்டேன்னா அந்த கோவத்துலேருந்து வெளியே வந்துவிடுவேன். சரியா? என்னால் அந்த கோவத்தால் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். அது என்ன, என் காசு தானே போகுது, நான் சம்பாதிக்கிறேன், பிரபஞ்சம் எனக்கு தருது, நான் சாப்பிட்டு தீக்கிறேன், என்னோட போகுது. சரியா? அடுத்தவங்கள்ட்ட அந்த கோவத்தை காட்டிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எப்போ பண்ணுவேன்னா ரொம்ப டென்ஷனு, என்னால் டென்ஷன் கண்ட்ரோலே நிற்க மாட்டேங்குது, டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணனே தெரில அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவேன், நேராக போவேன், கார் எடுப்பேன், நேராக எடுத்துகிட்டு நேராக துணி கடைக்கு போயிடுவேன், இல்லைனா ஏதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவேன். இங்கே 2ல் ஏதாவது ஒன்று போயிட்டு என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்ச துணி கொஞ்சம் முக்கால்வாசி சூப்பர் மார்க்கெட் அந்த அளவுக்கு போக மாட்டேன், துணி கடை பார்ப்பேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு எது அப்படின்ட்டு. ஒரு சாரி எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட எல்லா ரோலும் பார்த்து முடிச்சிடுவேன். எனக்கு பார்த்த உடனே எல்லா சாரியும் பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய தேடி ஏதாவது 1-2 சாரி எடுப்பேன், மொத்தமாகவும் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் அப்போது அது சாரி எடுத்து வீட்டுக்கு வர்றப்போ எனக்கு அந்த டென்ஷன் குறைஞ்சிடும். அப்போ இந்த டென்ஷனை நம்ம மற்றவங்கள்ட்ட காட்ட மாட்டோம். காசு நம்மளோட போகுது, பொருள் நம்ம வாங்கியிருக்கோம், அதுவும் நமக்கு ஹாப்பியான ஒரு விஷயம். அப்போ அந்த டென்ஷனை காட்ட மாட்டேன். இன்னொன்று என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சில டைம் இன்னும் எனக்கு டென்ஷன் ஆகலை, ஏதாவது ரொம்ப திங்க் பண்ணுறேனா, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறேனா, யோசிக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். நான் எதுக்கு யோசிக்கணும், இது எதுக்கு யோசிச்சுட்ருக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறேன், யோசிச்சுட்ருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிறப்போ படத்துக்கு போவேன். உடனே கேட்பேன் என் பையன்ட்ட, என்னடா படம் கிடக்கு சொல்லிட்டா, டிக்கெட்டு போடுறா அப்படிம்பேன். அப்போ இந்த படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டிக்கெட் போட்டு அப்படியே படத்துக்கு போயிடுவேன். அந்த படம் பார்க்குற அந்த டைமுக்குள்ளே, படம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு அந்த திங்கிங் போயிடும். சரியா? நான் யோசிக்கிறது இப்படி, ஏன்னா நினைப்புகள் நிறைய இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே. இப்போ எனக்கு 1000 சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இப்படியே இருக்கிறேன்னா எனக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ரொம்ப ஓவராக திங்க் பண்ணக்கூடாது, அப்புறம் மெண்டல் ஆயிடுவோம், டென்ஷன் ஆகிடுவோம், கோவம் வரும், இதுக்கு நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் சோகம் ஆகிடுவோம், அழுவோம், அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக படம் முடிஞ்சிட்டு வெளியே வரப்போ ஹாப்பி ஆகிடுவேன். சரியா? அந்த இதுக்கு போகவே மாட்டேன். இல்லையா எனக்கு கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னா பீச்சுக்கு போவேன். நான் போகிற இடங்கள் இவ்வளவு தாங்க, நான் போகிறேன் பீச்சுக்கு போவேன். இது என்னென்னா ஃப்ரெண்டுங்க கூட போக மாட்டேன், வேறு யாரையும் கூட்டுக்கு சேர்ந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நான் வீட்டில் என் பையன் இந்த மாதிரி, இப்போ எங்கள் அக்கா இருக்கனால அக்காவை கூட்டிகிட்டு போயிடுவேன், அக்கா பிள்ளைங்க இவங்க யாரையாவது கூட்டிட்டு அந்த மாதிரி தனியாக எங்கேயுமே போக மாட்டேன். சரியா? இந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி தான் எனக்கு திடீர்னு இப்படி நண்டுன்னு சொன்னோன்னே ஏத்தைக்கு போயிட்டு ஜாலியாக நண்டு பிடிச்சிட்டு வந்தேங்க. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நைட்டு 1 மணிக்கு
அந்த இருட்டில் நம்ம போய் நண்டை பார்த்து நம்ம டார்ச் அடித்து அதை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நைட்டோடைய நைட்டே கசாப்பு வச்சுட்டேங்க. நைட்டோடைய நைட்டு சமையல் பண்ணி வச்சுட்டு தூங்குறப்ப காலையில் 4 மணிக்கு அப்புறம் தான் தூங்குனேனே. சரியா, அந்த வீடியோ பாருங்கள் கண்டினியூவாக. சரியா, இல்லை அது முன்னாடியே போடுறேன்னா பின்னாடியே போடுறான்னு தெரில, பாருங்கள். ஓகேவா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, யாருக்காவது கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க, கொஞ்சம் இதாக இருக்குன்னா, அந்த டென்ஷன், அந்த கோபம், அந்த சோகம் இதெல்லாம் மாறுறதுக்கு என்ன வழியோ அது நம்ம தேடிக்கணுமே தவிர அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா, அதையே நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் மாறவே மாறாது. திரும்ப வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கிறோமோ அதுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல சிப்போ அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோன்னா கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். சரியா, இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் நைட்டு 12 மணிக்கு நண்டு வேட்டைக்கு போனோம். அந்த பிடிச்ச நண்டை காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய நண்டு, எவ்வளோ பெரிய நண்டு. பார்த்தீங்கல்ல வீடியோ. நண்டு அது என்ன கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் வேறு ஒரு இதில் கொட்டி வச்சுருக்குறோம். இது குடத்துல இருந்து லாஸ்ட் இருந்ததை தான் அதில் கொட்டியிருக்கோம். இன்னும் ஒரு பாத்திரத்தில் நிறைய நண்டு பிடிச்சோங்க. ஆனால் நண்டு பிடிச்சப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் தான். சரிங்களா, அது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்துட்டு போகணும். அடுத்தவங்க நம்மளை திட்டுறாங்களா, ஒதுங்கி போயிடணும். அதையும் மீறி வந்தால் நம்ம எவ்வளோ தான் ஒதுங்க முடியும்? அதுக்கான வேலையை நம்ம பார்க்க தான் செய்வோம். அதுக்காக ஊமை மாதிரியெல்லாம் ஒதுங்க சொல்லலை. ஆனால் எவ்வளோ நம்ம ஒதுங்கணுமோ ஒதுங்கி போயிடுவோம். நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களா, நீ கஷ்டப்படுத்திட்டு போ, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம அமைதியாகிடணும். சரிங்களா, ஆனால் அதுக்காக நம்ம சோகமாகிடக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. நம்ம சுதந்திரம் இருக்குது. இப்போ எனக்கு எங்கே போனாலும் எனக்கு சுதந்திரம் இருக்குங்க. எனக்கு கடவுள் தந்த கிஃப்ட்டுங்க அது, நிஜமாக சொல்கிறேன். நமச்சிவாய என் அப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் நினச்ச நேரம், இப்போ நினச்ச நேரம் எனக்கு டீ கடைக்கு போகணும், இல்லை எனக்கு ஒரு ஹோட்டல் போகணும், இல்லை எனக்கு ஒரு துணி கடை போகணும், இல்லை எனக்கு இப்போ எனக்கு வெளியே போய் ஏதாவது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி இருக்கேன்னா அது கடவுள் எனக்கு தந்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நான் தப்பாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது இல்லையா? நான் எப்போவுமே அது தப்பாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன். தப்பான ஒரு சிந்தனை கூட என் மனசில் வராது. நம்ம சுதந்திரம் இருக்குன்ட்டு இன்றைக்கி நிறைய பெண்கள் நான் பார்த்துக்கிட்டது, நிறைய பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிறதுக்கு, ஆண்கள் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. இதெல்லாம் சில காலம், சில நேரம், சில மணி நேரம், அப்படி தான் இருக்குமே தவிர நம்ம சுதந்திரம் இருக்குன்னு தப்பு பண்ணாமல் நம்ம சுதந்திரத்தை நம்ம மனசுக்காக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் வீடியோ இதுதான் வரும், இப்போ தான் வரும் அப்படியெல்லாம் கிடையாது. என் வீடியோ எப்போ வருது, அது என்ன கண்டென்ட்டில் வருதுன்னு எனக்கே சொல்ல தெரியாது. வர்றதை நீங்கள் தான் பார்த்துக்கணும், சமாளிச்சிக்கணும். சரிங்களா? ஓகே, நிறுத்தட்டுமா வீடியோவை? பாய்ங்க.